வெல்கம் டு பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைக்ரோமேக்ஸ் 43 இன்ச்சு எல்இடி டிவி. இதில் என்ன ப்ராப்ளம்னா, நம்ம கடைக்கு நீ சர்வீஸ் வந்தது, டிவி ஆன் பண்ண உடனே ஒரு 10 செகண்டு டிவி ஓடும். அதுக்கப்புறம் டிவி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஆன் ஆகும், அப்புறம் மறுபடியும் ஆஃப் ஆகும். அதுக்கப்புறம் ரெட் லைட் மட்டும் தான் எரியும், அப்படியே லைட்டை மட்டும் பிளிங்க் ஆகிற மாதிரி தெரியும். இதுதான் ப்ராப்ளம். சரி, இந்த ப்ராப்ளத்தை எப்படி சரி பண்ணி கொடுத்தேன்னு சொல்லிட்டு நீங்களும் பார்த்து தெரிஞ்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிவியினுடைய மாடல் நம்பரு மைக்ரோமேக்ஸ் 43T 4500 MHD. MHDனா ஃபுல் ஹெச்டின்னு அர்த்தம் இந்த டிவி. சரி, ஓகே. இப்போ நம்ம டிவி ஓப்பன் பண்ண உடனே நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டர் வீக்காக இருந்தான்னு பார்க்கணும். கெப்பாசிட்டர் வீக்காக இருந்தால் உப்பி போயிருக்கும், மேல் பக்கமாக அப்படியே உப்பி போன மாதிரி இருக்கும். அதை செக் பண்ணணும். அதுக்கப்புறம் ஏதாவது ஐசி ஹீட் ஆகுதான்னு பார்க்கணும். எல்லா ஐசியும் செக் பண்ணி பார்க்கணும். அதுக்காக பவர் சப்ளை ஐசியில் கை வைக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் டிஸ்பிளே ஒயரை பிடிங்கி விட்டுட்டு அதுக்காக மறுபடியும் செக் பண்ணி பார்க்கணும். அப்போவும் அந்த ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகலைன்னா அதுக்கப்புறம் அந்த சென்சார் ஒயரை பிடிங்கி எடுத்துகிட்டு மறுபடியும் செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சரியாகலைன்னா பேக் லைட்டு போகிற ஒயரை கழட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகுதான்னு பார்க்கணும். அப்போவும் ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகலைன்னா அடுத்தது என்னென்னு பார்க்கலாம். ஐசி வந்து ஹீட்டாக தான் செக் பண்ணணும். அந்த ஹீட் சிம்புட் ஐசி ஓவர் ஹீட் ஆனாலும் டிவி ஆன் ஆகும், உடனே ஆஃப் ஆகும். ஆனால் இந்த ஐசி அந்தளவுக்கு ஹீட் ஆகலை. அப்புறம் கீபேட் ஒயரை பிடிங்கி விட்டுட்டு செக் பண்ணி பார்க்குறேன். அப்போவும் ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகலை. அப்புறம் அந்த ரெகுலேட்டர் ஐசி மட்டும் ஓவராக ஹீட் ஆகிற மாதிரி தெரியுது. ரெகுலேட்டர் ஐசி செக் பண்ணும்போது தான் தெரியுது அதுதான் ஓவர் ஹீட் ஆகுது. ரெகுலேட்டர் ஐசி எதுனா நம்ம ஐசிக்கு வந்து அங்கேருந்து சப்ளை போகும். அதில் பார்த்திங்கன்னா 1.8, 3.3, 5 வோல்ட் வரும். அதில் ஒரு டிவியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டாண்ட் பையே ரிலீஸ் ஆகலாம். அந்த ரெகுலேட்டர் ஐஸில் 2.7 வோல்ட் வரும். அப்படின்னா ரிலீஸ் ஆகாது. 3.3 வோல்ட் வந்தால் தான் ரிலீஸ் ஆகும். ஆனால் இந்த டிவியில் 3.3 வோல்ட்டும் வருது, ஆனால் ஹீட் அதிகமாகுது. அதனால் ஐசி தான் ப்ராப்ளம் சொல்லிட்டு நான் ஐசியை மாற்ற போகிறேன். இப்போது இந்த ரெகுலேட்டர் ஐசி 118 இந்த மாடல் நம்பரில் டிவி வந்து ஸ்டாண்ட் பை ஆனாலோ இல்லை டிவி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகி ஆன் ஆனாலோ இந்த ஐசி தான் ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு இந்த வோல்டேஜை செக் பண்ணிங்க. அதில் பார்த்தீங்கன்னா 1.8 வோல்ட்டு, 3.3 வோல்ட்டு, 5 வோல்ட் வரும். இந்த 3 வோல்ட்டு தான் மெயின்னு. அதுக்கப்புறம் இந்த வோல்ட்டு கரெக்டாக சரியாக வந்து மறுபடியும் இந்த ப்ராப்ளம் வந்துன்னா இந்த மெயின் ஐசியை மாற்ற தேவையில்லை. அதுக்கு நீங்கள் போர்டே மாற்றிடலாம். அந்தளவுக்கு ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. இது வந்து ஒரு பிகினருக்காக சொல்கிறேன். பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் கண்டிப்பாக ஐசியோட மாற்றுவோம்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு பிகினர் மெக்கானிக்காக இருந்தால் அந்தளவுக்கு ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. இந்த சிம்பிளான டெஸ்ட்டு தான் நான் சொன்ன 4-5 டெஸ்ட்டு மட்டும் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சரியாகலாம் அந்த ரெகுலேட்டர் ஐசி மட்டும் மாற்றி பாருங்கள். ஓகேனா பாருங்கள், அப்படின்னா வேறு போர்டு மாற்றி போட்டுருங்க. அந்தளவுக்கு ரிஸ்க் எடுத்து வேலை செய்யாதீங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ நல்லா கவனித்து பாருங்கள். இது வந்து நானே ஒரு ஆளே கேமரா எடுக்கிறதுனால அந்த ஐசி மாற்றது காமிக்க மாட்டேன். சின்ன சால்ட்ரிங் வச்சு சால்ட்ரிங் பண்ணி எப்படி தான் டிவி ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ இந்த டிவி ஆன் ஆகி ஓடுது. இதுக்கப்புறமும் இந்த வீடியோ புரியாதவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஈஸியான மெத்தடில் சொல்லியிருக்கிறேன். இதுவும் புரிய கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வேறு வீடியோ எதை போடணும்னா சொல்லுங்கள், அதுக்கும் சேர்த்து போட்டு விட்றேன். அவ்வளோதான். அதே போல் பார்த்திங்கன்னா இது ஃபுல் ஹெச்டி. இந்த டிவி கொஞ்சம் ரிவ்யூ பாருங்கள். இந்த டிவியில் பார்த்திங்கன்னா இது டீகான் இல்லாத போர்டு. இது இங்கே அப்படியே நிறைய ஒரு ஒயர் எடுத்தாந்து டீகான் வச்சு அதுக்கப்புறம் எல்ஜி டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளே நம்பரும் பாருங்கள். சில பேர் வந்து டீகான் என்னன்னு தெரியாது இருக்காங்க. அதனால் எந்த டிஸ்பிளே மாற்றினாலும் டீகான் வச்சா வேலை முடிஞ்சிடும். இது பார்த்திங்கன்னா ஒரு 43 இன்ச்சு எல்ஜி டிஸ்பிளே. இந்த நம்பர் பாருங்கள், படம் குவாலிட்டியாக தெரியும். மேக்ஸிமம் 43 இன்ச்சில் பார்த்திங்கன்னா எல்ஜி தான் அதிகமாக போடுறாங்க. சரி, ஓகே. வீடியோவில் தான். நன்றி. பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ். நம்ம சேனலில் ஒரு மெக்கானிக்காக இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வாங்க. சீக்கிரமாக மெக்கானிக் ஆகிடுவீங்க. நன்றி, வணக்கம். சொன்னல நீ சும்மா அது எவ்வளவு லட்சம் தெரியுமா? அதெல்லாம் வாங்குறதுக்கு நம்ம கையில காசு இருக்க வேணாமா? கம்மி விலைக்கு வாங்குறதுக்கு நெட்ல ஒரு ஐடியா பார்த்தல.